அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நீண்ட காலமாக பார்வை குறைபாட்டை சரி செய்யும் பரம்பொருள் ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் ஸ்ரீ சூரிய பகவானை மையமாக கொண்ட பஞ்சபூத பாஸ்கர தலங்களுள் சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டத்துக்குட்பட்ட ஞாயிறும் ஒன்று. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோவிலாக இது பார்க்கப்படுகிறது. சோழர் காலத்தில் தொண்டை நாடு 24 கோட்டங்களாக பிரித்து ஆளப்பட்டது. அதில் புழல் கோட்டத்தில் ஞாயிறு தலை சிறந்த நாடாக இருந்தது என சோழர்கள் கல்வெட்டு தெரிவிக்கின்றன. இறைவன் புஷ்பரதேஸ்வரர் என்றும் இறைவி சொர்ணாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அம்பிகை சுவாமியின் வலதுபுறத்தில் சன்னதியை கொண்டிருப்பதனால் இது திருமண பாக்கியம் அருளும் தலம் என்றும் கூறுகிறார்கள். ஒரு நாட்களில் பிரம்மதேவனின் சாபத்தால் நோயுற்ற சூரிய பகவான் தன் நோய் நீங்கி நீராடி சிவ பூஜை செய்ய வேண்டி இந்த தலம் வந்தார். அங்குள்ள தாமரை குளம் அவரை பெரிதும் கவர்ந்தது. காரணம், குளத்தில் 1000 இதழ் கொண்ட அழகிய தாமரைகள் பூத்திருந்தன. அதில் இறங்கி நீராடி மானசீகமாக வழிபட்ட போது தாமரை மலர் ஒன்றில் லிங்க ரூபமாக சிவபெருமான் எழுந்தருளினார். அவரை எடுத்து ஆசனத்தில் நிறுத்தி வணங்கி சாபத்தால் உண்டான நோய் நீங்க பெற்றார் பகலவன். இறைவன் புஷ்பத்தின் இடையே தோன்றியதனால் புஷ்பரதேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இந்த தல இறைவனை வணங்கி நோய் நீங்க பெற்ற சூரிய பகவான் இங்கு சிறப்பு தெய்வமாக வழிபாடு செய்கிறார்கள். பார்வை குறைபாட்டுடைய சோழ மன்னன் ஒருவனுக்கு இந்த தலத்தில் தாமரையின் மேல் இறைவன் பேருளியதால் ஞாயிறாக தோன்றி காட்சி தந்து அவனுக்கு முழு பார்வையும் தந்ததாகவும் அதனால் இந்த தலம் ஞாயிறு என அழைக்கப்படுவதாகவும் ஒரு தகவல் கூறப்படுகிறது. மன்னன் இப்பகுதிக்கு வந்தபோது அருகில் உள்ள ஓரிடத்தில் தங்கினானாம். அந்த இடமே சோழவரம் என அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சங்கிலி நாச்சியாரோடு தொடர்புடைய தலம் ஞாயிறு. திருவொற்றியூரில் சிவனுக்கு மாலை தொடுத்து தந்த சங்கிலி நாச்சியாரை அங்கு வந்த சுந்தரர் கண்டு காதல் கொண்டு சிவனையே உதவிக்கு அழைக்கிறார். சிவனிடம் உதவிட அவர்கள் திருமணம் நடந்தது. அந்த தெய்வப்பெண் அவதரித்தது இந்த தலத்தில்தான். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் ஞாயிறு ஆற்றின் பெருமைகளையும் சங்கிலியாரின் சிறப்புகளையும் கூறியுள்ளார். சங்கிலி நாச்சியாருக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது. மாசி மக திருநாளில்தான் சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரருக்கும் திருமணம் நடைபெற்றதாம். அதனால் இங்கு அன்று விளக்கு பூஜை விசேஷமாக நடைபெறுகிறது. கண்வ மகரிஷி இவ்வூர் அருகே ஆசிரமம் அமைத்து சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபட்டு முக்தி அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அவருக்கும் இங்கு தனி சன்னதி உண்டு. தலவிருட்சம் நாகலிங்க மரம். சூரியன் வழிபட்ட தாடகம் சூரிய தீர்த்தம் என அழைக்கப்பட்டது. அகத்தியரால் அருளப்பட்ட ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை இந்த தலத்தில் பாராயணம் செய்தால் இது 1000 மடங்கு பலன் பெற்றது என கூறுகிறார்கள். மூலவர் புஷ்பரதேஸ்வரர் எதிரே சூரிய பகவான் தரிசனம் அளிக்கிறார். சுவாமி அம்பாள் சன்னதிகளுக்கு முன்புள்ள முகமண்டபத்தை கலையம் சமுள்ள தூண்கள் தாங்குகின்றன. அதில் சூரியன், கோணார், கோணங்கி, மோகினி, ரிஷிகள், சிற்றரசர்கள், யாழி, சிவபூஜை செய்த ரிஷிகள், காமாட்சி, சிவபெருமானை வழிபடும் காட்சி, கிருஷ்ணன், காளிங்க, நர்தனம் போன்ற உருவங்கள் காண கிடக்கின்றன. இங்கு மக்கள் கண் நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் பரம்பொருள் சூரிய பகவானையும் இந்த தாமரை குளத்தில் நீராடிவிட்டு சூரிய பகவானையும் பரம்பொருள் சிவபெருமானையும் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த புஷ்பரதேஸ்வரருக்கு மனம் குளிர உங்களுடைய கண் நோய்கள் எதுவாக இருந்தாலும் போக்கப்பெறும். இங்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சடங்குகள் நடைபெற்றதனால் இது திருமணம் ஆகாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் ஆண்களும் பெண்களும் இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை இங்கே சொல்லப்படும் பரிகாரங்களை செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த ஒரு வருடத்திற்குள் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பேரும் நல்ல குழந்தை பேரும் கிட்டும் என்பது ஐதீகமாகும். சிவபெருமானை வழிபடும் காட்சி, கிருஷ்ண, காளிங்க, நர்தனம் போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், முக்கியமாக லிங்கோத்பவர், அடுத்ததாக சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், சங்கிலி நாச்சியார் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உண்டு.
அதாவது சூரிய தோஷம் உள்ளவர்கள், சூரிய தசை, சூரிய புத்தி நடக்கின்றவர்களும், பார்வை குறைபாடு, பிணிகள், கலத்தர தோஷம், புத்தி தோஷம் அதாவது புத்திர தோஷம் உள்ளவர்களும் இங்கு வந்து புஷ்பரதேஸ்வரரையும் சூரிய பகவானையும் வழிபட்டால் நல்ல மக்கட்பேறு அடையலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சிறப்பு வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். அடுத்ததாக சித்திரை, தை மாத பிறப்பு, ரத சப்தமி முதலான நாட்கள் இங்கு சூரிய பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த நேரத்தில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சூரிய பகவான் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார். எந்த தவறையும் செய்தாலும் அவரை மனதில் நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு உங்களுடைய பாவப்பிணிகள் போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். சித்திரை வருட பிறப்பின் போது முதல் 7 நாட்கள் சுவாமி அம்பாள் மீது, அதாவது முதல் 7 நாட்கள் சுவாமி அம்பாள் மீது சூரிய கதிர்கள் விழுகின்றன. இந்த 7 நாட்களும் சிவனுக்கான பூஜையை சூரியன் வந்து செய்வதாக ஐதீகமாகும். முக்கியமாக சித்திரை வருட பிறப்பின் போது முதல் 7 நாட்கள் சுவாமி அம்பாள் மீது சூரிய கதிர்கள் விழுகின்றன. இந்த 7 நாட்களும் சிவனுக்கான பூஜையை சூரியன் வந்து செய்வதாக ஐதீகமாக இன்றளவும் பார்க்கப்படுகின்றன. சூரியனை மையமாக கொண்ட பஞ்சபஸ்கர தலங்களுள் சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஞாயிறு உண்டு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கின்றன. எதனை மனதில் வேண்டிக்கொண்டு இந்த கோவிலில் உள்ள புஷ்பரதேஸ்வரரை வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறுகிறது. சோழர் காலத்தில் தொண்டை நாடு 24 கோட்டங்களாக பிரித்து ஆட்கொள்ளப்பட்டது. அதில் புழல் கோட்டத்தில் ஞாயிறு தலை சிறந்த நாடாக இருந்தது என சோழர் கால கல்வெட்டுகள் கூறுகின்றன. அது மாபெரும் சிறப்பம்சம். ஒரு சமயம் பிரம்மதேவனின் சாபத்தால் நோயுற்ற சூரிய பகவான் தன் நோய் நீங்க நேராடி சிவ பூஜை செய்ய வேண்டி வந்தார் இந்த தலத்திற்கு. அதுபோல சூரிய பகவானுக்கு அவருடைய மனம் குளிரும்படி சிவபெருமானை வேண்டிக் கொண்டதனால் சூரிய பகவானுக்கு முக்தி அளித்தார். ஆகமையால் இந்த தலத்திற்கு எவர் வந்து எதை வேண்டிக் கொண்டாலும் உடனடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.